மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை உறுதி செய்வதே நம் உடனடி இலக்கு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. சமூக நீதியை ஏற்படுத்துவதில் நமது உரிமையை உறுதிப்படுத்துவோம் என்றும் திட்டவட்டம். நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்த மழையால் அதிகரித்த குளிர். தொடர் மழையால் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என ஆட்சியர் லட்சுமி பவ்யா அறிவிப்பு. கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் தொடர் கனமழையால் 3 இடங்களில் கடுமையான நிலச்சரிவு. மண்ணில் புதையுண்ட 6 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் பலரை காணவில்லை. MBBS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி முதல் கலந்தாய்வு. மருத்துவ கவுன்சிலிங் குழு அறிவிப்பு. மேட்டூர் அணை நீர்மட்டம் 118 அடியை கடந்த நிலையில் வினாடிக்கு 23,000 கன அடி நீர் வெளியேற்றம். அணைக்கான நீர்வரத்து 70,000 கன அடியாக சரிவு. தமிழ்நாடு அரசு காவிரி நீரை வீணாக்குவதை தடுக்கவே மேகதாது அணை திட்டம் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கருத்து. மத்திய அரசு உரிய அனுமதி அளித்தால் திட்டத்தை நிறைவேற்றுவோம் எனவும் பேட்டி. ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பை வலியுறுத்தி சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த மக்களை தேடி மருத்துவம் திட்ட ஊழியர்கள் திட்டம். கரூர், திருவாரூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து சென்னைக்கு வர முயன்ற ஊழியர்கள் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தம். சிவகங்கையில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைதான நபர் தப்பியோட முயற்சி. துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த காவல்துறையினர். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி திருமங்கலம் பகுதியில் இன்று கடையடைப்பு போராட்டம். உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக வழங்க சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழு வலியுறுத்தல். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். மெத்தபெட்டமைனை இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்த 3 பேர் கைது. திருச்சி ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வகுப்பறையில் மாணவர்களுக்கிடையே மோதல். தடுக்க வந்த பள்ளியின் ஆசிரியருக்கு அரிவாள் விட்டு விழுந்ததால் அதிர்ச்சி. பிரதமர் மோடி ஆட்சியில் சக்கர வியூகத்தில் நாடு சிக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர்களே அச்சத்தில் உள்ளதாகவும் பேச்சு. டெல்லி பயிற்சி மையத்தில் 3 மாணவர்கள் உயிரிழப்புக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை கோரி தொடரும் போராட்டம். விதிமீறி செயல்படும் மையங்களுக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் உறுதி. கன்னியாகுமரி அருகே காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் ஜாக்சன் வெட்டி கொல்லப்பட்ட விவகாரம். 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் MLA-க்கள் நடத்திய போராட்டத்தில் தள்ளுமுள்ளு. ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் வெண்கலப் பதக்கத்திற்கு போட்டி முன்னேறிய மனு பக்கர், சரப்ஜோத் சிங் இணை. ஆடவர் பிக் பேட்மிண்டன் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சிராக் இணை காலிறுதிக்கு தகுதி. அர்ஜென்டினாவுக்கு எதிரான ஹாக்கி போட்டியை டிரா செய்தது இந்திய அணி. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளாவின் வயநாட்டில் 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், மீட்பு பணிகள் எந்த கதியில் இருக்கிறது? எத்தனை பேர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு முகிலன்?
லாவண்யா, தற்போது இந்த மூணார் பகுதியில் 3 இடங்களில் கடும் நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் சுமார் 6 பேர் இதில் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது குறிப்பாக வயநாட்டில் இருக்கக்கூடிய வயநாடு, முண்டக்கை மற்றும் சூரல்மலை பகுதிகளில் நேற்று அதிகாலை 4 மணி மற்றும் 2 மணி அளவில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த மீட்பு பணிகளில் தற்போது ஏற்கனவே அந்த மாவட்ட நிர்வாகத்திலிருந்து ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மீட்பு பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதே போல தற்போது கோயம்புத்தூரிலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள், அதாவது சூலூர் அந்த விமானப்படை தளத்திலிருந்து 2 ஹெலிகாப்டர்கள் தற்போது வயநாட்டுக்கு சுமார் 7 மணி அளவில் 7:30 மணி அளவில் புறப்படும் என்றும் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. இது ஒரு கடும் நிலச்சரிவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த முண்டக்கை பகுதியில் முற்றிலும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு சூழ்ந்திருப்பதால் அங்கு இதுவரை அந்த மீட்பு பணிகள் யாருமே அங்கு செல்லவில்லை. அதே போல தற்போது வரை சுமார் 6 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் உடலும் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்கும் என்றும் தற்போது முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. அதே போல இந்த 3 பகுதிகளும், அதாவது வயநாடு, முண்டக்கை மற்றும் சூரல்மலை ஆகிய 3 பகுதிகளுமே மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. இந்த நிலச்சரிவில் ஏராளமான வீடுகள் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. அதனால் மீட்பு பணிகள் தற்போது அது தொடர்பான மீட்பு பணிகள் தான் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன். தமிழ்நாட்டில் வானிலை பல மாவட்டங்கள் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்தது. கோவை மாநகரில் உக்கடம், டவுன்ஹால், காந்திபுரம், ரயில் நிலையம், ராஜவீதி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமாக மழை பெய்தது. மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள், பொதுமக்கள் குடைகளை பிடித்தவாறு சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவாலா பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. இதனால் பஜார் பகுதியில் சாலைகள் சேரும் சகதியுமாக மாறியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதனிடையே நாடுகாணியில் இருந்து கேரள மாநிலம் வழிக்கடவு செல்லும் சாலையில் ராட்சத மரம் விழுந்து 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையினர் சாலையில் விழுந்த மரத்தை வெட்டி அகற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. மூஞ்சிக்கல், அண்ணா சாலை, ஆனந்தகிரி, நாயுடுபுரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகள் மழை காரணமாக கடும் குளிர் நிலவியது. தேனி மாவட்டத்தில் இரவில் சாரல் மழை பெய்தது. தேனி, பெரியகுளம், வீரபாண்டி, போடிநாயக்கனூர், சின்னமனூர் என பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்தது. மேகமலை, குரங்கணி, சோத்துப்பாறை அணை, மஞ்சளார் அணை, கும்பக்கரை அருவி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் கனமழையும் கொட்டி தீர்த்தது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை தொடர்வதால் இன்று ஒரு நாள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் மழை நீடித்தது. நீலகிரியில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாபி அறிவித்துள்ளார்.